இது உங்கள் ஆயிஷா கிச்சன். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பருப்பு ரசம். அதுக்கு தேவையான பொருட்கள், அதுக்கு 100 பருப்பு வேக வச்சு 100 பருப்பு போட்டு நான் அரைச்சி வச்ச வெங்காயம், வெள்ளைப்பூடு, 1 ஸ்பூனு மஞ்சள்தூள், 1 ஸ்பூனு ஜீரகத்தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி, 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கங்க. நான் 1 கிளாஸ் பருப்பு தான் போட்டேன், இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி நம்ம ஊற்றுறோம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 2 சவுண்டு வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ வைங்க. அதோட பருப்பு வெந்துடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிப்போம். சட்டியை வச்சுக்கோங்க, பருப்பு தாளிக்க. சட்டி சூடாகட்டும். 1 ஸ்பூன் ஆயில், எண்ணெய் காயட்டும். காஞ்சிருச்சு. 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு வெங்காயம், கொத்து கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் தான் தாளிக்க நல்லா. அவ்வளோதான், வெங்காயம் வெந்துருச்சு. இதை பருப்புல தூக்கி கொட்ட வேண்டியதான். அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த அவ்வளோதான். ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா பருப்பு நல்லா வெந்துருச்சு. தாளிச்சதை அப்படியே ஃபுல்லாக ஊற்றி கிண்டினீங்கன்னா முடிஞ்சு போகும். ரசம் பருப்பு சமைச்சு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு தேவையான பொருட்களை பார்க்குறோம் பாருங்கள். ரசத்துக்கு கொஞ்சோண்டு ஜீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு, 4 பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 தக்காளி, இந்த கொஞ்சோண்டு புளி. இது வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முதலே நான் ஊற போட்டுட்டேன். வாங்க மிக்சியில் போடுவோம். நாங்கள் தட்டவலாம் மாட்டோம். நாங்கள் மிளகு ஜீரகத்தை மிக்சியில் தான் போட்டு தான் ஒரு சுற்றுவோம். ஃபஸ்ட்டு சுற்றுறதுக்கப்புறம் தான் மித்த ஜாமான் போடுவோம். சுற்றியாச்சு. இதுக்கப்புறம் இந்த வெள்ளைப்பூடு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா 4, காஞ்ச மிளகா 1, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதாவது கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு இதை ஒரு சுற்றணும். அவ்வளோதான். இதை ஒரு தட்டில் கொட்டிக்கிற வேண்டியது. இதே சாரில் தக்காளியை ஒரு அடி அடிச்சுக்கிறணும். ரெண்டு தக்காளி, பெரிய தக்காளியாக 2 தக்காளி போட்டிருக்கேன். நாங்கள் எப்பயுமே மிக்சியில் தான் அடித்து தான் போடுவோம். கையிலலாம் பிசையலாம் மாட்டோம். எல்லாமே ஒவ்வொரு சுற்றி தான் போடுவோம். நீ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்களை மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், அடிச்சாச்சு. இந்த அளவுக்கு வந்துடும். இதோட எண்ணெயை ஊற்றி சட்டியை தாளிக்க வேண்டியது. வாங்க ரசம் தான். ரசத்துக்கு சட்டியை வச்சாச்சு. சட்டி காஞ்சிருச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கங்க. போதும். ரசத்துக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றினாலே போதும், இல்லைன்னா கையெல்லாம் ஒரே எண்ணெயாக இருக்கும். கொஞ்சோண்டு கடுகு உளுந்த பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இதோட நம்ம மிக்சியில் அரைச்சோம்ல அந்த மசாலாவை போட்டுருங்க. அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. மசாலா போட்டோன்னு அடுப்பை ஸ்லோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான மஞ்சத்தூள் ஒரு 2 ஸ்பூனு இல்லை 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போதும். அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா பச்சை வடையெல்லாம் போகும். இப்படி தான் நாங்கள் ரசம் வைப்போம். தட்டவலாம் மாட்டோம். மிக்சியில் சுற்றி தான் நாங்கள் ரசம் வைப்போம் எப்பயுமே. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். ரசம் சூப்பராக இருக்கும். இதோட அரைச்சி வச்ச கொஞ்சம் மசாலா வடையெல்லாம் போன உடனே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச தக்காளியை போட்ட வேண்டியது. அவ்வளோதான். இதோட புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு புளிப்பு, உப்பு அதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் நல்லா புளிப்பு, உரப்பு எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருந்தோம். அதை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தக்காளி போட்டாச்சு, கொஞ்சம் வேகட்டும்.
மசாலா வடையெல்லாம் போயிடும். இதுக்கப்புறம் நம்ம புளியை வந்து கரைச்சி வச்ச புளியை வந்து தூக்கி ஊற்றிட வேண்டியது. உங்களுக்கு தேவையான அளவு உப்பெல்லாம், உங்களுக்கு தேவையான அளவு புளிப்பு உப்பெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்க. ஃபுல்லாக வர மாதிரி வருது. அது கொதி வரப்போகுது. அப்போதைக்கு இந்த கொத்தமல்லியை போட்டுருங்க. கொத்தமல்லியை போட்டு ஒரு கிண்டி ஊற்றுவோம். அப்படியே நுரை வந்து மேலாப்பில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும் ரசம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.